வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி டிஎன் டெட் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷினோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வரப்போது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கணம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்குவது எதனில் அறத்தை, இதுக்கு என்ன ஆன்சர் அது அப்படின்னா ஆக்குவது எதனில் அறத்தை ஆக்குக, போக்குவது எதனில் வெகுளி போக்குக. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இறைஞ்சி சாம்பார். இந்த அமைந்துள்ள போலிகளின் வகை அப்படின்னா என்னன்னா முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. மயங்கொலி பிழையற்ற சொற்கள்னா வெட்டி அடிக்கும் மின்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த கொஷினுக்கான ஆன்சர்னா முன்னிலை வினை அப்படின்னா என்னன்னா சென்றீர்கள் அப்படிங்கிறது. பொறுத்துகையில் வந்து ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அப்படின்னா காக்கு வந்து ஒரு மாத்திரை, பிக்கு ஒரு மாத்திரை, லாக்கு ஒரு மாத்திரை, இந்த இருக்கு வந்து அரை மாத்திரனால 3 மாத்திரை. ஓகேங்களா. அடுத்து ஏழைக்கு உதவுதல் சாலச்சிறந்தது என்பது இந்த தொடரில் சாலச்சிறந்தது வந்து உரிச்சொல். அடுத்து வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, முரண் சொற்கள்னா வலியார் மெலியார் ஆப்போசிட்டாக வர சொற்கள். ஓகே. கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் அப்படின்னா மற்றொன்று. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருவு எது அப்படின்னா இல். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சும்மா பார்த்துக்காதீங்க, மறுபடியும் பாருங்கள். வேறு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற மாதிரி இருந்தாலும் சரி, அடுத்ததாட்டி டெட் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக உதவும். ஓகேங்களா. வெண்பாவோட இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து செப்பலோசை, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியப்பாக்கு வந்து அகவலோசை, கலிப்பாகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துள்ளலோசை, வஞ்சிப்பாக்கு வந்து தூங்கல். அதனால வந்து ஆப்ஷன் பி. ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. வில்வாள் அப்படின்னு சொன்னோம்னா வில்லும் வாளும். அப்போ உண்மை தொகை. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கணங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொல் வந்து என்னன்னா திருச்சொல். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 45. ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் என்னன்னா இயற்சீர். ஈரசை இயற்சீர். உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எதுனா ரா. உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையற்ற சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக அப்படின்னா உருண்டு தவழ்ந்து நெளிந்து. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும் உயிரீற்று புணர்ச்சி. அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். ஓகேவா. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த குரல்பாவில் பயின்று வந்துள்ள அணி எதோட அணி அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறோம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து எதுவுமே மொழிக்கு முதல்ல வராது. பகாபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். விற்கொடை இந்த சொல்லிற்கான புணர்ச்சி என்னன்னா திரிதல் புணர்ச்சி. ஓகேங்களா. தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் அப்படின்னா ஆவும் தான் தெரிநிலை. பல்பல பலவின் மயங்கொல்லி சொற்கள் கொல்லி. இதுக்கு வந்து ஆப்ஷன் இப்பு. எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, இதுக்கு இக்கு வருமா அப்படின்னா நீங்கள் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்கள். உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தனில் இத்தொடரின் பெயரற்ற எது அப்படின்னா வளர்ந்த. விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று அப்படிங்கிறது. இதில் வந்து 1 சரி, ஆனால் 2 வந்து தவறு. பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது? முற்றச்சம்னா வள்ளி படித்தனன் மகிழ்ந்தாள் அப்படின்னு. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்னன்னா பிரிது மொழிதல் அணி. வைப்பு என்னும் சொல் அப்படின்னா நிலப்பகுதி. வினைத்தொகையை நன்னூலால் காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு கூறியிருக்காரு. வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும். ஆமாம், இது வந்து 2மே சரி, அதனால ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்து வந்து இங்கிலீஷோட ஆன்சருக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து வந்து டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு மார்க் பார்த்தா ஓரளவு பேசிக் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இலக்கணத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.